வெல்கம் டு த சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 3. என்னாச்சு ரிஷிகா? நான் 12th மார்க் ஷீட் பிரிண்ட் எடுக்க மறந்துட்டேன்டி. என்னடி சொல்கிற? சரி விடு, இங்கே ஏதாச்சும் கடை பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கலாம் என்று கூறினாள். அப்போது அங்குள்ள ஸ்டேஷ்னரி ஷாப்பை கவனித்தனர். பிறகு இருவரும் அங்கு சென்றனர். ரிஷிகா பதற்றத்துடன் ஸ்டேஷ்னரி கடைக்குள் நுழைந்தாள். அவளது கைகளில் இருந்து கோப்புகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. ரிஷிகா, அண்ணா, ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரி, மெயில் அனுப்புங்க. ரிஷிகா உடனே தனது மொபைலில் கோப்பை தேடி அனுப்பினாள். ரக்ஷன் கணினியில் அந்த கோப்பை திறந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும் வேலையில் ஈடுபட்டான். அந்த நேரத்தில் ரிஷிகா பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளது விரல்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தன. அவள் அடிக்கடி நேரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ரக்ஷன் கோப்பை லோட் ஆக காத்திருக்கும் போது ஒரு நொடி அவளது கண்களில் இருந்த பதற்றம், நடுங்கும் கைகள், கவலையுடன் கடித்து கொண்டிருந்த உதடுகள் அனைத்தும் அவன் பார்வைக்கு பட்டது. அப்போது பிரிண்டர் வேலை செய்யும் சத்தம் கேட்டது. பிரிண்ட் அவுட்டை வாங்கிய ரிஷிகா அவசரமாக பணத்தை நீட்டினாள். தேங்க்ஸ் அண்ணா. ஓகே. பணத்தை வாங்கிய ரக்ஷன் மீதி பணத்தை கொடுத்தான். ரிஷிகா பிரிண்ட் அவுட்டை கோப்புக்குள் வைத்து நேரத்தை பார்த்தாள். கல்லூரிக்கு தாமதமாகி விடுமோ என்ற பதற்றத்தில் அவசரமாக கடையை விட்டு வெளியேறினாள். அவள் வெளியே செல்லும்போது அவளது சிறிய டைரி மேஜையின் ஓரத்தில் தவறுதலாக விழுந்தது. ஆனால் அவசரத்தில் இருந்த ரிஷிகா அதை கவனிக்கவில்லை. ரிஷிகா கடையை விட்டு அவசரமாக வெளியேறினாள். சில நிமிடங்கள் கழித்து விஷ்ணு மேஜையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே கிடந்த சிறிய டைரி அவனது கண்ணில் பட்டது. இங்கே டைரி விட்டு போயிட்டாங்க, கொடு பார்க்கலாம். விஷ்ணு டைரியை அவனிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். ரக்ஷன் அதை திறந்தபோது அதில் ரிஷிகாவின் பெயர் இருந்தது. ஒரு நொடி ரக்ஷன் அமைதியாக அந்த டைரியை பார்த்தான். அவனுக்கு உடனே காலை நேரத்தில் பதற்றத்துடன் பிரிண்ட் அவுட் எடுக்க வந்த ரிஷிகா நினைவுக்கு வந்தாள். இது அந்த பிரிண்ட் அவுட் எடுக்க வந்த பொண்ணோடது போல, இதை தேடி வருவா என்று மெதுவாக சொன்னான். பிறகு டைரியை கவனமாக தனது மேஜை டிராயரில் வைத்து பூட்டினான். அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது கடைக்கு ரிஷிகா திரும்பி வந்து தனது டைரியை வாங்கி செல்வாளா என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ரிஷிகா, அந்த ஜெராக்ஸ் கடை பையனை பார்த்தியா? செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தான். யாரு? இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோம்ல, அந்த கடையில் இருந்த பையனை சொல்கிறேன். அச்சோ, நான் கவனிக்கலை. மார்க் ஷீட் டென்ஷனில் இருந்தேன். நீ எப்படி கவனிக்காமல் இருந்த? அவர் அவ்வளோ அழகாக இருந்தார். ரிஷிகா சிரித்து கொண்டு, உனக்கெல்லாம் அதுதான் முக்கியமா? எனக்கு பிரிண்ட் அவுட் கிடைச்சதே பெரிய விஷயம். சரி, இன்னொரு தடவை பார்த்தா அவரை பாரு. பார்ப்போம். இருவரும் சிரித்துக்கொண்டு கல்லூரிக்குள் செல்கிறார்கள். ரிஷிகாவும் தன்விகாவும் வகுப்பறைக்குள் வந்து அமர்கிறார்கள். ஆசிரியர் இன்னும் வரவில்லை. ரிஷிகா தனது பேக்கில் நோட்டை எடுக்க, அப்போது, ஒரு நிமிஷம், என் நோட் எங்கே போச்சு? அவள் பேக் முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாள். என்னோட டைரி காணோம். டைரியா? நல்லா பாரு. இல்லடி, பேக்கில் இல்லை. திடீரென்று அவளுக்கு ஏதோ ஞாபகம் வருகிறது. ஐயோ, ஜெராக்ஸ் கடையில் விட்டுட்டு வந்திருப்பேன் போல. எப்படி சொல்கிற? பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது டைரியை வெளியே எடுத்தேன். அப்புறம் பேகுக்குள்ளே வைக்க மறந்துட்டேன். ரிஷிகாவின் முகத்தில் கவலை தெரிந்தது. அவ்வளோதானே, கவலைப்படாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தன்வி. தன்விகா சிரித்துக்கொண்டு, இப்போது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஈவினிங் போய் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் அங்கே இருக்குமா? இருக்கும்டி. உன் டைரியை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. அப்புறம் என்ன, ஈவினிங் டைரியும் வாங்கிடலாம், அவரையும் ஒரு டைம் பார்த்துடலாம். ரிஷிகா அவளை முறைத்தாள். தன்விகா அதற்கு சிரித்தாள். அப்போது ஆசிரியர் வகுப்பறைக்குள் வர இருவரும் அமைதியாக அமர்ந்தனர். கல்லூரி முடிந்ததும் ரிஷிகாவும் தன்விகாவும் அவசரமாக ஜெராக்ஸ் கடைக்கு சென்றனர். அண்ணா,
இன்னைக்கு காலையில் இங்கே ஒரு டைரி விட்டுட்டு போயிட்டேன், பார்த்தீங்களா? என்று விஷ்ணுவிடம் டைரியா? கேட்க ஒரு நிமிஷம். இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ரிஷிகாவின் முகம் வாடியது. நல்லா பாருங்க அண்ணா. இன்னைக்கு நிறையா கூட்டம் இருந்துச்சு, நான் கவனிக்க. அந்த நேரத்தில் கடையில் உள்ளே இருந்து ரக்ஷன் வெளியே வருகிறான். ரக்ஷன் வெளியே வந்தவுடன் தற்செயலாக ரிஷிகாவின் பார்வை அவன் மீது விழுகிறது. ஒரு நொடி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். காலையில் அவசரத்தில் கவனிக்காத முகம் இப்போது ரிஷிகாவின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. ரக்ஷன் அவளை பார்த்தான். இருவரின் கண்களும் சந்தித்தன. ஒரு சிறிய கண் தொடர்பு. இருவரும் என்னவோ சொல்ல நினைத்தும் எதுவும் பேசவில்லை. தன்விகா மெதுவாக ரிஷிகா, ரிஷிகா சுயநினைவுக்கு வந்து பார்வையை திருப்பினாள். என்ன விஷ்ணு? இல்லை, அவங்க ஒரு டைரியை விட்டுட்டு போயிட்டாங்க. ரக்ஷனுக்கு உடனே ஞாபகம் வருகிறது. ஓ, அந்த டைரியா? அவன் டிராவில் இருந்து டைரியை எடுத்து கொடுத்தான். இதுதானே? ஆமாம், இதுதான். ம், இந்தாங்க. தேங்க்ஸ். ரிஷிகா டைரியை கையில் பிடித்தபடி கடையிலிருந்து வெளியே வருகிறாள். தன்விகாவும் ரிஷிகாவும் வீட்டிற்கு நடந்து செல்கிறார்கள். ரக்ஷன் கடையின் வாசலில் நின்று அவர்கள் செல்லும் திசையை ஒரு நொடி பார்த்து கொண்டிருந்தான். ரக்ஷன் அவன் அறியாமல் லேசாக சிரித்தான். ரிஷிகா நடந்து கொண்டே டைரியை இறுக்கமாக பிடித்து கொள்கிறாள். ஒருபுறம் ரக்ஷன், மறுபுறம் ரிஷிகா. இருவரும் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டே இருந்தாலும் அவர்களின் நினைவில் அந்த மாலை நேர சந்திப்பு மீண்டும் மீண்டும் வந்து செல்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்த எபிசோட்ஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.